ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சஷ்டியில் விரதமிருந்தால் தீராத வினைகள் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதுவும் சஷ்டி கிருத்திகை இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வந்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளில் விரதமிருந்தால் முருகனின் அருளால் நிச்சயம் வாழ்க்கை மாறும், வேண்டுதல் நிறைவேறும். சஷ்டி திரியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த மாதம் வளர்பிறை சஷ்டி விரத நாள் அமைந்துள்ளது. இந்த நாளில் எளிமையான ஒரு பரிகாரத்தை வீட்டில் செய்தால் குடும்பத்தில் உள்ள கஷ்ட நிலை என்பது மாறி செல்வம் பெருக தொடங்கிவிடும். பக்தர்கள் மனதார நினைத்தாலே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். இவரை தினமும் நினைத்தாலே பக்தர்களுக்கு முழு அருளையும் முருகப்பெருமான் வழங்கிடுவார். சஷ்டி திதி முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாகும். மாதத்திற்கு வளர்பிறை தேய்பிறை என 2 சஷ்டிகள் வரும். இதில் வளர்பிறை சஷ்டி என்பது வளர்ச்சியை, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகும். அனைத்து மாதங்களிலும் வரும் சஷ்டி திதியிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது விசேஷ பலன்களை தரும். சஷ்டி போல் முருகப்பெருமானுக்குரிய மற்றொரு விரத நாள் கிருத்திகை நட்சத்திரமாகும். கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் அருளை பெற விரும்புபவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருக்கலாம். இது முருகப்பெருமானை வளர்த்த கிருத்திகை பெண்களின் நினைவாக ஏற்படுத்தப்பட்ட விரத நாள் என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த முறை மாசி மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வருவது மிகவும் விசேஷமாகும். மாசி மாத வளர்பிறை சஷ்டி மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துடன் வருகிறது. முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வருவதால் இது இரட்டிப்பு பலன் தரக்கூடிய நாளாகும். இது விநாயகப் பெருமானுக்குரிய புதன்கிழமையுடன் இணைந்து வருவது இன்னும் அதிக சிறப்பாகும். இந்த நாளில் ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்து முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய தலையெழுத்து மட்டுமன்றி நமது குடும்பத்தின் தலையெழுத்தே மாறும் என்று சொல்லப்படுகின்றது. மார்ச் 4ஆம் தேதி இரவு 8:15 மணிக்கு துவங்கி மார்ச் 5ஆம் தேதி மாலை 5:47 வரை சஷ்டி திதி உள்ளது. அதே போல மார்ச் 5ஆம் தேதி காலை 7:20 மணிக்கு துவங்கி மார்ச் 6ஆம் தேதி காலை 4:54 வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. அன்றைய பகல் 1:30, 3 வரை ராகு காலம். காலை 6 மணி முதல் 7:30 வரை யமகண்டமும் உள்ளன. மார்ச் 5ஆம் தேதி ராகு காலம், யமகண்ட நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வளர்ச்சி என்பதே இல்லை. பல விதமான கஷ்டங்களிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றோம். கடன் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கியுள்ளோம் என்கின்றவர்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். மார்ச் 5ஆம் தேதி வீட்டில் பூஜை அறையில் வாழை இலையை தண்ணீர் வைத்து சுத்தமாக கழுவிவிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு முன் வைக்க வேண்டும். சிறிய அளவில் இலை இருந்தாலும் பரவாயில்லை. அந்த இலையின் மீது ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் பஞ்சுத்திரி போட்டு சுத்தமான பசும் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். வாழை இலையில் அம்பிகை வாசம் செய்வதாக ஐதீகம். அதே போல நெய்யில் மகாலட்சுமி, தீப சுடரில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம். இதனால் இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றும் போது அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு விருப்பமான மலர் சூட்டி ஏதாவது நைவேத்தியம் படைத்து மனதார உங்கள் கோரிக்கையை சொல்லி முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயம் நடக்கும். பகலில் இந்த வழிபாட்டினை செய்ய முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு பிறகு கூட செய்யலாம். இந்த நேரத்தில் சஷ்டி இல்லையே என நினைக்க வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் அந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம். வீட்டில் உள்ள மற்ற விளக்குகள் எவ்வளவு நேரம் எரிகிறதோ அவ்வளவு நேரம் இந்த விளக்கு எரிந்தால் போதும். ஒரு விளக்கு ஏற்ற முடிந்தவர்கள் ஏற்றலாம், அல்லது 6 வாழை இலை துண்டுகள் வைத்து அவற்றின் மீது 6 அகல் விளக்குகள் வைத்தும் ஏற்றலாம்.
இரண்டும் ஒரே பலனை கொடுக்கும். மார்ச் 6ஆம் தேதி அன்று காலை விளக்கை எடுத்து தனியாக வைத்துவிட்டு அந்த இலையை கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம். இப்படி செய்தால் வாழ்க்கையில் கஷ்ட நிலை என்பது மாறத் துவங்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய